நான் அப்போவே சொன்னேன், பல பேர் நம்ம கட்சியில் இருந்தால் கட்சி நடத்துவாங்கன்னு. நீ யாரு? துண்டு கூட புதுசாக வடிவமைக்க மாட்டாங்க, நம்ம துண்டு மாதிரியே போட்டுக்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் என்னென்னத்தையும் மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறோம். பிறப்பு ஒக்கும்னு நம்ம போட்டோம், அது பிறப்பு ஒக்கும்னு ஒருத்தன் வரான். அவன் ஒருத்தன் கேட்குறான், அடுத்த வரி என்னங்க? பிறப்பு ஒக்கும். அது அடுத்த வரி. ஐயோ ஐயோ, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேங்கள், அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா? தெரியாது. அறிவு அற்றவன்னா, இப்போ ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த மூளையில் கெட்டிருக்கும், அதை அறுத்துட்டு இதை சாப்பிடலாம். இது அறிவு அற்றவன். அறிவு கெட்டவன். அறிவு அற்றவன்னா சுத்தமாக அழுகி போச்சுன்னு அர்த்தம். மூளைங்கிற சுத்தமாக இல்லை, அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை. இப்போ அறிவு கெட்ட கூட்டத்தை சரி பண்ணிடலாம், அறிவு அற்ற தற்குறியை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பரதேசி நாகர்கோயிலில் 3 கிலோமீட்டர் சாக்கடையில் நீங்கி போயிட்டு பெருமை மயிர பேட்டி வேற. நான் என் கடவுளுக்காக எதையும் செய்வேன். நடிகனே கடவுள்னா கடவுளுக்கு பேர் இனிமேல் நடிகனா? டேய், என்னடா உங்கள் பிரச்சனை? என்னதான்டா? ஐயோ, என்ன பெத்தவளே அம்மா. இப்போ என்ன திறக்கணும். இல்லை, அதெல்லாம் மாறிடுவாங்க. நம்ம தம்பி தங்கச்சி தான், சரியாயிடும். நீ ஒன்று செய்ய, நிறைய கனவு வச்சுருக்கேன், இவ்வளோதான் மூளை, இவ்வளவு வேலை, கொஞ்சம் மூளை நிறைய வேலை. அதனால தான் உன் பிள்ளை என்ன சொல்கிறேன், கோடி கனவு கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள், ஒற்றை ஓட்டை தாருங்கள். புரியுதா? போட்டுட்ட உதயசூரியனுக்கு போட்ட, பல முறை நாட்டையும் கொடுத்த, ரெட்டலைக்கு போட்ட, பல முறை நாட்டையும் கொடுத்த. இப்போ ஆண்டுட்டார் ஐயா ஸ்டாலின், ஆண்டுட்டார் ஐயா எடப்பாடி. இந்த மகன் ஆட்சியில் தான் நீ வாழலை, எல்லார் ஆட்சியிலையும் வாழ்ந்தான் பார்த்த. ஏதோ இந்த பையன் சொல்கிறானே, பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன், தலை சிறந்த நாடாக மாற்றுவேன், பசி பஞ்சமில்லாத வறுமை ஏழ்மை இல்லாத நாடாக மாற்றுவேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை என்று மாற்றுறேன். இப்படி சொல்கிறானே, ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே, கொடுத்துத்தான் பாரு. நீ எல்லாரையும் நம்புற, பிள்ளையை நம்ப மாட்டேன், சொந்த பிள்ளையை நம்ப மாட்டேன். ஏன்னா நம்பலை. நானே பார்த்துருக்கேன், பரமக்குடியில் கராத்தே டோர்னமெண்ட்டு போட்டி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் டோர்னமெண்ட்டு செட்டியார் ஸ்கூலில் நடக்குது. நான் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்து திண்ணையில் படுத்து கிடக்கிறேன். எங்கள் அம்மாவை அப்பாவை அந்த திண்ணையில் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, ஐயா போனது என்னப்பாச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா நான் தாம்மா ஜெயிச்சேனே. என்னப்பா காலையில் இப்படி போய் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பெத்த தாயிங்க எந்திரிச்சு, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, இங்கே பாரும்மா சர்டிஃபிகேட் இந்த பாருங்க, கப்பு காட்டின பிறகு தான் ஆத்தி என் பிள்ளைக்கு முஞ்சுமெல்லாம் அடிபட்டிருக்கே கப்புன்னு ஓடி போய் அப்புறமா ஆரத்தி தட்டெடுத்து மிளகா உப்பு கொண்டு வந்து சுற்றி போடுது. பெத்த தாயே மகனை நம்பலை, இந்த மகன் ஜெயிப்பான்னு. அவர் எப்படி இப்படிதான் இருக்குது சமூகம். உள்ளூர் மாடு வில போகாதும்பா இந்த சமூகம். வெள்ளைக்காரன் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிறான், ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான். மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிறான். எங்கள் ஆளுக இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறான். முன்னாடி நிற்கிற சீமானை விட்டுட்டு அங்கே எவனையாவது ஒருத்தன் தேடிட்டு இருப்பான். மாத்து தயவு செய்து மாத்து.